பா ஏதோ ஒரு சேனல் வைப்பா, சும்மா மாத்திக்கிட்டே இருக்க. இருமா, நல்ல நியூஸ் சேனல்ல ஒன்று வைக்கலாம். நியூஸா? பா ஏன்பா, நல்ல ஒரு சாங் வைங்கப்பா. சாங்கெல்லாம் டெய்லி ஃபோனில் கேட்டுக்கிட்டே தானம்மா இருக்கீங்க, தள்ளி விட்டு ரீல்ஸு. எப்போவுமே நியூஸ் பார்த்து நாட்டு நடப்பில் தெரிஞ்சுக்கணும். ஷோபா, உங்கள்கிட்ட பேச முடியாதுப்பா, நான் போய் ஃபோனே யூஸ் பண்ணுறேன். நீ ஃபோன் எடுத்துன்னா சின்ன ஊழ் வந்துடுவா, ஃபோன் எடுக்காத, பேசாமல் உட்காந்து அப்பா கூட நியூஸ் பாரு. ஏங்க, இங்கே தான் இருக்கிறீங்களா? சரி, சட்டப்புன்னு எந்திரிங்க, போய் கறி எடுத்துட்டு வாங்க போங்க. ஏறா நீ தூங்கும்போதே யோசிச்சுட்டு இருப்பியா விடிஞ்சோட எனக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும்னு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ, நீயே போய் எல்லாம் எடுத்துட்டு வா போ. ஏங்க போய் எடுத்துட்டு வாங்க, நான் எல்லாம் அரைச்சி வைக்கிறேன், வந்தோன்னு சட்டப்புட்டுன்னு குழம்பு வச்சிடலாம்ல. என்னால போக முடியாதுடா நீ. நான் ஒன்றும் குளிக்க கூட இல்லை, நீயே போய் வாங்கிட்டு வந்து பொறுமையாக வெயி, போதும் பொறுமையாக சாப்பிட்டா. இதான் 2 பெத்து வச்சிருக்கிறீங்களே, 12:50 பசிக்குதுன்னு தட்டை தூக்கிட்டு வந்து நிற்பாளுங்க. 4 நாள் சோறு திங்காத மாதிரி, அப்புறம் எங்கே மெதுவாக செஞ்சு திங்கிறது? சரி, மணி 9 தான் ஆகுது, நீ போய் எடுத்துட்டு வந்து செய். 12 மணி வரைக்கும் சமைக்க போற, பிள்ளைங்களுக்கு நேரத்துக்கு செஞ்சு கொடுக்க வேண்டாமா? அப்போ நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து தர மாட்டீங்க அப்படிதானோ? நீ போயிட்டு வாமா. ஏண்டி மூத்தவளை, நீ வண்டி எடுத்துட்டு வா, நம்ம 2 பேர் போய் வாங்கிட்டு வரலாம். ஐயா, நாளில் வர மாட்டேமா, நான் ஃபேஸ் பேக்கெல்லாம் போடணும், சண்டே நிறைய வேலை இருக்குது, நாளில் வரல, நீயே போயிட்டு வா. சரி, ஒன்றும் சரி கிடையாது, கட்டினதும் சரியில்லை பெற்றதும் சரியில்லை, எல்லாம் இந்த தலையெழுத்து, நானே போயிட்டு வந்து தொலைக்கிறேன். ஏ சந்தியா, உள்ளுக்குள்ளே கூட இருக்குது, போய் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. வேகம் பாரு, கடைக்கு போகிறப்ப இந்த வேகம் கிடையாது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் சரியில்லைங்க, பார்த்து இருந்துக்கோங்க. ஆமா, சரி, கண்டுபிடிக்க வந்துட்டா. போய் வாங்கிட்டு வந்து குழம்பு வை. நான் பேசுறது அவ்வளோ இலக்க நாட்டமாக இருக்குது. அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு, எங்கள் அம்மா கேட்டுச்சா? ஆமா, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போது, இன்னும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. போறா, நீ போய் வேலையை பாரு. இந்த கூட தானம்மா, அதுதான் கொண்டா. வரும்போது அண்ணாச்சி கடையில் பால்கோவா வாங்கிட்டு வாமா. கேட்டுச்சாமா? விடுமா, அப்பா வாங்கி தர்றேன் உனக்கு. சரிப்பா, எப்பப்பா வாங்கி தருவீங்க? தா இப்ப போறேங்கன்னு கிளம்பிட்டேன். நமக்கு ஒரு வேலை ஆகாது, பிள்ளைக்கு நம்மட்டு எவ்வளோ வேகமாகுது ஒரு வேலை. ஏன் சுந்தரி, மீன் எடுக்கிறியா இல்லை கறியா? தெரியல அனிதா, எது வேலை கம்மியாக அதை பார்த்து எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஆமாம், இந்த வாழை பத்தியா அவளையும் கூட்டிகிட்டு போகணுமே. அப்பளவே அவளுக்கு ஃபோன் பண்ணண்டி சுந்தரி, கறி கடைக்கு போடணும் வான்னு. அவள் 7 மணிக்கெல்லாம் போயிட்டாளாமா, சரியான கூட்டமாம்மா, லைனில் நிற்கிறாளாமா, நம்மளுக்கும் சேர்ந்து தான் இடம் முடிச்சு வச்சிருக்கிறாளாமா. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ராணிக்கா, சுந்தரி எங்கம்மா கடைக்கா? ஆமாங்க்கா, கறி வாங்க போகிறோம். ஏங்க்கா அவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க காலையிலேயே? வீட்டில் அவர் இருக்கார் இல்லைம்மா, கடைக்கு போச்சுன்னா ஒரு கடைக்கு போகிறது கிடையாது, ஒரு ஒத்தாசை செய்கிறது கிடையாது. நமக்கு எவ்வளோ கோபம் வருது, எப்போ பார்த்தாலும் சோத்து சட்டி கிண்டிகிட்டே இருந்தா. ஊருப்பட்ட வேலை கிடக்குமா, வாஷிங் மிஷின் வேறு ரிப்பேர் ஆகிருச்சு, கையில் தான் துவைக்கணும். கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாங்கினா யாரும் போகிறது கிடையாது. ஆமாம் ராணிக்கா, எல்லா வீட்லேயும் அதான் நடக்கும் போல். எங்கள் வீட்லேயும் தான், அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன்னா, ஐயோ பாப்பாலாம் எங்கிட்ட இருக்க மாட்டாங்கிறது. சரி, நான் பிள்ளை பார்த்துக்கிறேன், நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கன்னா, ஒரு நாள் தான் வீட்டில் இருக்க, நிம்மதியாக இருக்க விட்றேன், நீங்கள் அப்படி மூஞ்சி காட்டுறாங்க. அதாக்கா நான் குழந்தைங்க மாமியார் விட்டு போட்டு நானே கிளம்பி வரேன். ஹலோ வளரு, சொல்லுடி வளரு. தாதா வந்துட்டே இருக்கிறோம். எனக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்து வைக்க சொல்லு, அனிதாவுக்கு ஒரு 1/2 கிலோ. ராணிக்கு உங்களுக்கு எத்தனை வேணும்? எனக்கு ஒரு 1 கிலோ போட சொல்லுமா. நல்லி எலும்பு இருந்தால் 2. வளரு, ராணிக்காவுக்கு 1 கிலோ, நல்லி எலும்பு 2 போடுறதாம்மா. தாதா வந்துட்டே இருக்கேன்டி, வந்துட்டே இருக்கேன், 5 நிமிஷத்துல இருப்பேன். சுந்தரி, எனக்கும் கையோட 1 கிலோ வாங்கிட்டு வந்துடுறியாம்மா? சரிங்கக்கா, கொடுங்க. காசு அதுலேயே இருக்குமா, வாங்கிட்டு வந்துரு. சரிங்கக்கா.
சீக்கிரம் நட. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எவ்வளவோ மேலு. வா என்ன எத்தனை நேரமா நிக்கிறது? 3 அரை கிலோ ஒரு கிலோ போடுங்க. ஈரலெல்லாம் வேண்டாம். நல்லி எலும்பு மட்டும் 2ம் எடை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொழுப்பு போடுங்க. ஏண்டி வளரு பறந்த இங்கே வந்து யாரையுமே காணோம். நீ எல்லாம் பேச வைத்தனா நான் தான் லைன்ல நின்றுட்டு இருந்தேன். எங்க கூட வெறுங்கையாட்டிட்டு வந்திருக்க? இந்த அடி வளரு என்கிட்ட தான் இருக்குது. இது ராணி அக்கா கூட உள்ளேயே காசு இருக்குது. இந்த அக்காவுக்கு சேர்த்து வாங்கிரு. அண்ணா முதல்ல எனக்கு போடுங்கண்ணா. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறேன். முன்னாடி வந்தவங்களுக்குலாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் பொறுங்கம்மா, பொறுமையான வெட்டி கொடுக்க முடியும். அவசரத்துக்கு வெட்டி கொடுத்தா மறுபடியும் பெருசா இருக்குன்னு தூக்கிட்டு வரீங்க திரும்ப வெட்டுறக்கு. பொறுமையா இருங்க. ஏண்டி வளரு, நீ வந்திருக்கிற? எப்பவுமே உங்க வீட்டுக்காரவங்க தானே வருவாங்க. அவர் ஆஃபீஸ் போயிட்டு நைட் லேட்டாக தான் சுந்தரி வந்தார். நான் தான் சரி தூங்கட்டும் சொல்லி வந்தேன். அப்படியா? சரி சரி. எங்கள் வீட்டில் அமுச்சு விட்டா கடைக்கு எந்திரிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் எங்கள் கடைக்கு போகிறது? ஏண்டி வளரு, அந்த ஆளு ரொம்ப நேரமா வெட்டினாட்டே குமிஞ்சு குமிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறான். என்ன விஷயம்? ஐயோ வந்ததுலேருந்து அந்த கறி வெட்டுறவங்களும் ரொம்ப தாண்டி பண்ணிட்டு இருக்குது. அந்த பீஸ் போடுங்க இந்த பீஸ் போடுங்கன்னு. நானும் வந்து அறுவாள் எடுத்து வெட்டி போட்டுருவேன். சுந்தரி அனிதா, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். எங்க வீட்டுக்காரு பாவம் எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு. நானே என் கையால சமைச்சு நானே அவருக்கு பரிமாற போறேன். நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? வளரு, உனக்கு கறி குழம்புல ஆக்க தெரியுமா? இல்லை சுந்தரி, இப்போதான் முதல்ல செய்ய போகிறேன். யூடியூபர்கள் இருக்கவே இருக்குது. அதை பார்த்து சமைச்சிக்கலாம். அடுப்பு மூட்டி செய்ய போகிறேன். வந்துருங்க. ஏண்டி வளரு சுந்தரி, எனக்கு ஒரு யோசனை. எல்லாருமே மட்டன் தான் எடுக்கிறோம். ஆளுகளுக்கு தனித்தனியாக ஒரு வீட்டில் ஆக்கறதுக்கு பேசாமல் வளரு வீட்டிலையே ஒட்டுக்கா செஞ்சு பிரித்து எடுத்துட்டா. ஆமாண்டி அனிதா, நல்ல யோசனையா இருக்குது. பேசாம அப்படியே பண்ணிடலாம். அப்போ சரி. என்கிட்ட பெரிய சட்டி எல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டிலேருந்து பெரிய பெரிய சட்டி 2 எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்புறம் அருவாமனை வேணும், அருவாமனை எடுத்துருங்க. நீ எடுத்துகிட்டு எப்படி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வாசலில் வந்து உட்காந்துருங்க. நான் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப ராணி அக்காவுக்கு, அந்த அக்காவுக்கு மட்டும் கறி தனியாக கொடுத்துடலாமா? அந்த அக்காவுக்கு சேர்த்து நம்மளே செஞ்சிடலாம். சரி வளரு, நம்ம எங்கள் வீட்டில் ஈசட்டியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். நீ கறி வாங்கிட்டு வந்துரு. வாடி சுந்தரி போகலாம்.